என்னது இனி மெட்டா ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா பே பண்ணுமா? அட பாவீங்களா, இதுலயும் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துட்டீங்களான்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் யாரும் பதற வேணாம். அது யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம், இல்லை நான் நார்மலாக யூஸ் பண்ணுறேன்னா நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நார்மல் யூசர்ஸ்க்கும் சப்ஸ்கிரிப்ஷன் யூசர்ஸ்க்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸு, என்ன மாதிரி பிளான் இருக்க மாதிரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் யாராவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இருக்காங்களான்னு கேட்டால் 100ல் ஒருத்தன் தான் இருப்பான் போல இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாம் எங்கேஜாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் சர்வர் டவுனாக இருந்தாலே என்ன எனக்கு வரல உனக்கு வரல, ஐயோ எத்தனை நாள் வராதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அப்படி பதற அளவுக்கு நம்மளை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால மெட்டா இப்போ என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம யூசர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்தோம், இப்போ ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொண்டு வருவோம், யூஸ் பண்ணுறவங்க பண்ணட்டும், யூஸ் பண்ணாமல் இருக்கவங்க அப்படியே விட்டுட்டோன்றாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிற? சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு நம்ம பசங்க யூஸ் பண்ணுவானுங்க? எல்லாரும்லாம் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஏன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது என்ன கான்செப்ட்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அதோட ப்ராடக்டே நம்ம தான் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம். இப்போ நீங்கள் ப்ராடக்டாக மட்டும் இருந்தால் பத்தாது, காசும் கொடுங்க அப்படின்ற மாதிரி காசும் நம்மக்கிட்ட வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஏஐ தான். ஏன்னா மெட்டா போன்ற நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து ஏஐயில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு வரைக்கும் போயிட்டாங்கன்னா, இந்த மெட்டா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து 10% வரைக்கும் அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் வந்து 8000 எம்ப்ளாயிஸை வந்து வேலையை விட்டு தூக்கியிருந்தாங்க. எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏஐலாம் வந்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ணான்னு பார்த்தா அந்த அளவுக்குலாம் இன்னும் கண்டுபிடிக்கல. இன்னுமே இந்த டேட்டா சென்டரை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச்சுக்கு தான் இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கே இந்த வருஷம் மட்டும் 150 பில்லியன் வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்ன ப்ராப்ளம்னா, இந்த மெட்டா அதெல்லாம் வந்து பப்ளிக் கம்பெனி, அவங்க வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் காமிச்சிட்டே இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில், இல்லைனா வந்து ஸ்டாக்ஸ்லாம் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து இவனுங்களை பலி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி 10% வந்து எம்ப்ளாயிஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். மெட்டா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொண்டு வந்ததுக்குமே மெயின் ரீசன் அதுவாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபண்ட் இல்லாமல் மக்கள் கிட்ட வராங்களான்னு தெரில. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுமே பார்த்தோன்னா யூஎஸ் அங்கெல்லாம் லான்ச் ஆயிடுச்சு. இன்னும் இந்தியாவில் அஃபிஷியலாக வந்துச்சான்னு தெரியல. நானும் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு பெருசாக எதுவும் காட்டலை. இவங்க வந்து ஒரு மந்த்லி பிளானாக தான் கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஆப்பே வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருக்குன்றாங்க. இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் யூஸ் பண்ணால் ஃபேஸ்புக் ப்ளஸ், இன்ஸ்டாகிராம் ப்ளஸ், வாட்ஸ்அப் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி மாறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சப்ஸ்கிரிப்ஷனோட பிளானுமே பார்த்தோன்னா ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் $3.99 per month இருக்குது. அதே வாட்ஸ்அப் பார்த்தோன்னா $2.99 per month இருக்குது. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக மந்த்லி பே தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6 month 1 year அந்த பிளான்லாம் எதுவும் கொண்டு வரல. ஸோ மந்த்லி பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியா மதிப்பீட்டுக்கு பார்த்தாலே தோராயமாக ஒரு ஆள் இனிமேல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஒரு $380 செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இந்த வெரிஃபைடு சிம்பிளே நிறைய பேர் வாங்கி சுற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸும் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராமில் பொதுவாக நம்ம ஒரு ஸ்டோரி போட்டால் ஒரு 24 hours இருக்கும். இவங்களுக்கு வந்து 48 hours வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா. அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. அதில் ஒரு லிமிட்டடான பர்சன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா அவங்கள ஆடியன்ஸ்ன்னு அன்லிமிட்டட் லிஸ்ட் வச்சுக்கலாமா. ஸோ எவ்வளோ பேர் வேணால் அந்த லிஸ்ட்டில் வச்சு நம்ம அவங்களுக்காக ஸ்டோரி போடலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்னா, இப்போ நம்ம யாராவது ஸ்டோரி பார்க்குறோன்னா அவங்களுக்கு தெரியாதான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு தேவையில்லாத ஃபீச்சராக இருக்குது. நம்ம ஸ்டோரி வியூவர்ஸ் பார்ப்போம், எத்தனை பேர் நம்ம ஸ்டோரியை வியூ பண்ணியிருக்காங்கன்னு. அவங்களுக்கு ஒரு சர்ச் ஆப்ஷன் வருதான். நம்ம அவங்க நேமை செலக்ட் பண்ணி அவங்க நம்மளதை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க யாராவது ஸ்டோரி போட்டிருந்தா அந்த ஸ்டோரியை கிளிக் பண்ணாமலே சின்னதாக ஹோல்டு மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அவங்களோட ஸ்டோரியை நமக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்ற மாதிரி தெரியும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லையும் என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்கன்னா, அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய வருதான். நம்ம யாருக்காவது லைக்லாம் போட்டால் அது பெரிய ஒரு ஹார்ட் மாதிரி அனிமேட்டட் வரும். அதே மாதிரி இந்த ஆப்போட ஐகானையுமே நம்ம மாற்றிக்கலாமா. நமக்கு பிடிச்ச மாதிரி அதை கலர்ஸை டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம ஃபோனில் பார்க்கும்போதே இதோட ஆப்ஸோட ஐகான்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலான்றாங்க. சரி, இது ரெண்டாச்சும் சோஷியல் மீடியா இதில் நல்லா பண்ணலாம். வாட்ஸ்அப்புக்குலாம் யார் காசு காட்ட போகிறான்னு தெரில. வாட்ஸ்அப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்கன்னா, வாட்ஸ்அப்பில் பொதுவாக 3 காண்டாக்டை வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடிஷ்னலாக 20 பேரை வந்து பின் பண்ணிக்கலான்றாங்க. அதே மாதிரி ஒரு சேட்டுக்கு வந்து யூனிக்கான தீமு, யூனிக்கான ரிங்டோனு, ப்ரீமியம் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்தோன்னா இப்போ யூஎஸில் வந்துருச்சு. நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு சில பேருக்கு பிடிச்சிருக்குன்றாங்க, சில பேருக்கு பிடிக்கலன்றாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் அஃபிஷியலாக வரல. இந்தியாவில் மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஏதாவது விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்க கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது, இது டெஸ்பரேட்டாக பணத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும்னு கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. சரி, பணத்தெல்லாம் வாங்கி என்ன தாண்டா பண்ணுறான்னு பார்த்தா ஏஐயில் தான் செலவு பண்ணுறாங்க. சரி, ஏஐ நல்லதான்னு கேட்டால் அதுவும் ஒரு வகையில் கெடுதல் தான்.
இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ராப்ளமே என்னென்னா நம்மளை அடிக்ட் ஆக்கி அது மூலிமா இவங்க பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆடெல்லாம் இது பண்ணி இந்த ஆடெல்லாம் வரணும்னா நம்ம அதிகமாக பார்த்துட்டே இருக்கணும், அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. இதே காம்படிஷன் வந்து இப்போ ஏஐக்கும் வருதுன்றாங்க. அங்கே வந்து என்ன பிரச்சனைனா அங்கே வந்து இன்டிமசி அட்டாச்மெண்ட் தான் அங்கே பிரச்சனை. இப்போ நிறைய பேர் வந்து ChatGPT எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு பர்சனல் தெரப்பி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்டு, எனக்கு இது சோகமாக இருக்குது, இந்த பொண்ணுகிட்ட பேசினேன் செட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனலான விஷயம்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பர்சனல் தெரப்பிலாம் போனோம்னா எவ்வளோ ரேட்டாகவும் தெரியும். இது வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, எல்லாருமே இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் அவங்களுக்கு எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு ChatGPT கேட்டு தான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு அட்டாச் ஆகிட்டாங்க. இதனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா மக்களை வந்து ஆப்லேயே இருக்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அவங்கள அடிக்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. இப்போ ஏஐ சாட் பாட்டுக்கெலாம் என்ன ப்ராப்ளம்னா, இவன் வந்து நம்மகிட்டே வந்து அவனோட பர்சனலாக ஷேர் பண்ணணும், நம்மகிட்டே எல்லாமே கேட்கணும். அப்போ அவனை என்ன பண்ணோன்னா நம்மளை அட்டாச் பண்ணோம் அப்படின்றதுக்காக இப்போ இந்த ChatGPT-யாக இருக்கட்டும், இந்த கிளாடாக இருக்கட்டும், இந்த ஜெமினியாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு அந்த பர்சனை எப்படி நம்ம கூட அட்டாச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஐயோ இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்னும் அதை கம்பல்சரியாக வரல. கம்பல்சரியாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளும் வேறு வழி இல்லாமல் சரி ஒரு மாதம் தானே போயிட்டு போட்டோன்னு ஒரு 350 ரூபா செலவு பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அது அப்புறம் நமக்கு அப்படியே ரெகுலர் பிளான் மாதிரி போயிருக்கும். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து யாரும் கம்பல்சரிலாம் ஒன்றும் வாங்க வேணாம், யாராவது அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களா, நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏஐ சப்போர்ட் நிறைய இருக்கும், பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே எத்தனை பேர் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி அந்த வெரிஃபைட் சிம்பிளே நிறைய பேர் வாங்கிட்டு சுற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுங்க போடுற வீடியோலாம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கே ஆள் இருக்குது. அப்போ மெட்டா தானே வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரியும் வாங்குறதுக்கு சில பேர் சான்ஸ் இருக்குது. மெட்டா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொண்டு வந்ததுக்கும் பின்னாடி ஒரு ஐடியா இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த மெட்டாவோட பெய்ட்ஸ் ஆப்பெல்லாம் ஒரு பிராண்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்களாம், மெட்டா ஒன்னுன்னு. அந்த மெட்டா ஒன் எதுன்னு பார்த்தோன்னா ஏஐ. ஸோ அதுக்கான ஒர்க் தான் இவங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ChatGPT, கிளாட் மாதிரி மெட்டா ஏஐனே ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு மெட்டா ஒன் ப்ளஸ், மெட்டா ஒன் ப்ரீமியம்ன்ற மாதிரி 2 பிளான்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதோட ரேட்டே பார்த்தோன்னா இந்த மெட்டா ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணணும்னா மந்த்லி $7.99 பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மெட்டா ஒன் ப்ரீமியம் போயிட்டுனா $17.99 பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு பிளான்டாக தான் இறங்கியிருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொண்டு வரல. இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெட்டா பெய்டு ஆப்ஸ்னே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ChatGPT நார்மலாக யூஸ் பண்ணுறோம், இந்த ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி நமக்கு 2 ஆல்டர்னேட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் சொல்கிறாங்க. மெட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுலாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா இல்லை. 2023 பார்த்தோன்னா யூரோப்பில் ஒரு பிளான் கொண்டு வந்தாங்களாம். அங்கே வந்து நிறைய ஆட்ஸ் வருதுன்னு. ஸோ உங்களுக்கு ஆட் இல்லாமல் பார்க்கணுன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டுக்கோங்க. அது இல்லாமல் அங்கே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வேறு இருக்குது கவர்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆட்ஸ் இல்லைனா நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி 2023 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா ஆப்புமே வந்து காசு சம்பாதிக்கணும் தான். இதை பார்க்கும்போது வந்து எனக்கு இந்த ஜியோ ஹாட் ஸ்டாரோட கான்செப்ட் தான் ஞாபகம் வருது. அம்பானியுமே அதான் பண்ணார். ஸ்டார்டிங்கில் வந்து அவர் ஜியோ டிவின்னு ஒன்று வச்சிருந்தார், ஜியோ சினிமாஸ்னு. அதில் ஐபிஎல் வாங்கி வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா ஹாட் ஸ்டாரில் வந்து இருந்தது. அப்போ நம்ம பே பண்ணி ப்ரீமியம் போட்டால் தான் பார்க்க முடியும். ஆனால் அம்பானி என்ன பண்ணார்னா, இந்த ஜியோ டிவியில் பாரு, இனிமேல் ஐபிஎல் ஃப்ரீயாக பாருன்னு கொடுத்துட்டு இருந்தார். ஸோ மொத்த பேரும் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார்னா, மக்கள்கிட்ட காசு வாங்காமல், இங்கே பாரு என்னோட வியூவர்ஷிப் இவ்வளோ இருக்குது, அப்போ என் கூட பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனிக்கிட்ட காசு வாங்கி அது இப்போ நம்பர் 1 சக்ஸஸ் ஆகி இப்போ கடைசியில் ஜியோவும் ஹாட் ஸ்டாரும் ஒன்றாலாம் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்குறாங்க. இது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் யூசர்ஸ்லாம் இதுக்கு எப்படி அடாப்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. இப்போ என்ன கேட்டினா நான்லாம் போட மாட்டேன், நான் ப்ரீமியம்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் நார்மலாகவே பார்க்குறேன்னு இருக்கும். ஆனால் சில பேர் வந்து ஓகே இதில் ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குன்னு சில பேர் போகிறவங்களும் இருப்பாங்க. அது நம்ம ஒன்ஸ் இந்தியா லான்ச் ஆனால் தான் எவ்வளோ யூசர்ஸ் அதில் அட்ராக்ட் ஆகிறாங்கிற மாதிரி பார்க்க முடியும். நீங்கள் இந்த மெட்டாவோட புது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் வந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.